Hello all, welcome to Learn Nutrition and Dietetics channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் mold, அதோட morphology, classification and reproduction என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். mold பார்த்தீங்கன்னா இட்ஸ் a big thallophyte சொல்றாங்க. thallophyte அப்படின்னா plant அப்படின்னு அர்த்தம். ஆனால் இதுக்கு என்ன வித்தியாசம் நார்மல் பிளான்ட்டுக்கும் இதுக்கும்னு பார்த்தீங்கன்னா இதில் சீட்ஸ் கிடையாது, ஸ்டெம் கிடையாது, லீவ்ஸ் கிடையாது, ரூட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மல்டி செல்லர் அண்ட் ஃபிலமெண்டஸ் இன் ஸ்ட்ரக்சர். இதுக்கு குளோரோஃபில் கிடையாது. ஸோ இதோட உணவை எங்கே எடுத்துக்கும் இல்லை இது எங்கே வளரும்னு பார்த்தீங்கன்னா கழிவு இருக்கிற இடத்துல தான் இது வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். உணவு வந்து டெட் ஆர்கானிக் மேட்டர்லேருந்து தான் எடுத்துக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்குறப்போ பாக்டீரியா ஈஸ்டோட டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் தாலஸ் பார்த்தீங்கன்னா ஃபிலமெண்ட்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஹைஃபே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதோட என்டையர் பிளான்ட் பாடியை வந்து பார்த்தீங்கன்னா மைசீலியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஹைஃபே வந்து பார்த்தீங்கன்னா செப்டேட்டாகவும் இருக்கும், நான் செப்டேட்டாகவும் இருக்கும். செப்டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஃபிலமெண்டஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே பிளெயினாக இருக்கும், எந்த ஒரு கிராஸ் வால்ஸும் இருக்காது. ஆனால் நான் செப்டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிராஸ் வால்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதோட நியூட்ரிஷன் எங்கேருந்து எடுத்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி டெட் ஆர்கானிக் மேட்டர், அதுதான் சாப்ரோஃபைட்டிக். பாராசைட்டிக் அப்படின்றது இப்போ அஃபெக்ட் ஆன அந்த மோல்ட் க்ரோவான பிரெட்டை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதுலேருந்து பாராசைட்டிக், அதாவது உங்களுக்கு நோய் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் பாராசைட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவை பேஸ் பண்ணி இங்கே வளரக்கூடிய மோல்டு, இந்த டெம்பரேச்சருக்கு வளரக்கூடிய மோல்ட்ஸை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ், இன்னொன்று வந்து கொனிடியா. ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ் அப்படிங்கிறது பார்ன் இன்சைட் த ஸ்பொராஞ்சியா, அதாவது இந்த மோல்ட் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் ஸ்பொராஞ்சியம் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்வலப்டு கவர் மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே தான் வந்து அந்த ஸ்பொராஞ்சியம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கொனிடியா அப்படிங்கிறது நாட் பார்ன் இன்சைட் த ஸ்பொராஞ்சியா. ஸ்பொராஞ்சியம் இல்லாமல் வெறுமனே பார்த்தீங்கன்னா இந்த டாப் எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ஸ் வந்து அப்படியே டாட்டாக அந்த குட்டி குட்டி ரவுண்டாக இருக்கு இல்லையா, அதுதான் அந்த ஸ்போர்ஸ். அது ஓப்பனாக தான் இருக்குது, அது வந்து எதுவுமே கவர் பண்ணலை. ஸோ அதுதான் இருக்கிற வித்தியாசம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ரைசோபஸ் கிளஸ்டராக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸ்பொராஞ்சியோஃபோர்ஸ்க்கு சிங்கிளாக இருக்கிறது மியூக்கர் அப்படின்னு சொல்லுவோம். கொனிடியாக்கு பார்த்தீங்கன்னா அன்பிரான்ச் வந்து ஆஸ்பெரிகுலஸ் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க, பிரான்ச்சுக்கு பெனிசீலியம் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறது ரைசோபஸ் தான். ஸோ ரைசோபஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ மைசீலியம். பிரான்ச்சிங் ஸ்டோலான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸ்டோலான்ஸ்னால் அந்த ஸ்டெம் மாதிரி இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஸ்டோலான்ஸ் தான். ரைசாய்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து அதோட ரூட்ஸ் மாதிரி கீழே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ரைசாய்ட்ஸோட வேலை என்ன அப்படின்னா என்சைமை வந்து செக்ரீட் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா அது எங்கே வளரும்னு சொன்னோன்னா டெட் ஆர்கானிக் மேட்டர், கழிவு அதிகமாக இருக்கிற இடத்துல தான் வளரும். அப்போ அந்த இடத்துல இருந்து அந்த மோல்ட் க்ரோ ஆகிறதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாத்தையும் எடுக்கணும் இல்லையா, அதுக்கு தான் அந்த என்சைமை வந்து செக்ரீட் பண்ணி அந்த ஆர்கானிக் மேட்டர் எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணி மேலே இந்த ஸ்பொராஞ்சியம், ஸ்போர்ட்ஸு, ஹைஃபா, ஸ்பொராஞ்சியோஃபோர் இது எல்லாத்தையும் வளர்கிறதுக்கு உதவி செய்யுது. மியூக்கர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் ரைசாய்ட்ஸும் ஸ்டோலான்ஸும் கிடையாது, ஏன்னா அது சிங்கிள் பிரான்ச் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. ஹைஃபை பார்த்தீங்கன்னா இதில் நான் செப்டேட்டாக இருக்குது. அடுத்தது இதோட ரீப்ரொடக்ஷன், வெஜிடேட்டிவ், ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் 3 வகை. யூஸ்வலாக ஒரு மைக்ரோப் வந்து ரீப்ரொடக்ஷனுக்கு வருது அப்படின்னாலே அது மெச்சூர்ட் ஃபார்மில் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு அந்த ரீப்ரொடக்ஷன் வந்து பண்ண முடியும். வெஜிடேட்டிவ் அப்படிங்கிறது ஒரு மெச்சூர்ட் செல்லேருந்து ஒரு பகுதி பிரிஞ்சு விழுந்து அதிலேருந்து ஒரு புது மைக்ரோப்ஸ் வந்து உருவாகுது. அதே இப்போ மோல்ட்லேருந்து பிரேக் ஆகி விழுது மெச்சூர்ட் மோல்டில் இருந்துன்னா புது மோல்டு வந்து உருவாகும். இதுதான் வெஜிடேட்டிவ். ஏசெக்ஷுவல் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மெச்சூர்டு செல் இருக்குது, ஸ்பொராஞ்சியோஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ரைசாய்ட்ஸ் என்ன பண்ணும், அந்த ரைசோபஸ் அப்படின்னா அந்த பிரேக் ஆகும். பிரேக் ஆன உடனே அந்த ஸ்பொராஞ்சியோஃபோர்ஸ் வந்து என்விரான்மெண்ட்டில் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா ஜெர்ம் டியூப் ஃபார்மேஷன், அதுக்கு ஒரு டெய்ல் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதிலிருந்து வெஜிடேட்டிவ் ஹைஃபே, ஒரு ஸ்டெம் மாதிரி அந்த ஹைஃபே வந்து உருவாகும். அதிலிருந்து ஸ்பொராஞ்சியோஃபோர் டெவலப் ஆகும். ஸ்பொராஞ்சியோஃபோர் மெச்சுரேஷன் ஆகும், அந்த குட்டி குட்டி டாட் ஸ்போர்ட்ஸ் மாதிரி உருவாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் காலமில்லா ஃபார்மேஷன், அந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, ஸோ அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறம் ஸ்பொராஞ்சியம் டிஃப்ரென்சியேஷன், அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஸ்பொராஞ்சியோஃபோர்ஸ் கம்ப்ளீட்டாக உருவாயிடுச்சு. ஸோ இதுதான் உங்களுக்கு ரைசோபஸ் உருவாயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு கம்ப்ளீட் ரைசோபஸ் வந்து உருவாயிடுச்சு. ஸோ இது மெச்சூர்ட் ஆகும்போது திரும்பவும் இந்த சூட்டபிள் டெம்பரேச்சர்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஏற்படும் போது அதுவும் வந்து ரீப்ரொடக்ஷனுக்கு தயாராகிடும். இதுதான் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்குறப்போ அந்த ஜெர்ம் ஸ்போர்ட்ஸ், அந்த ப்ரோமைசீலியமே என்ன பண்ணும்னா டிவைடட் ஆகும். எப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேலாக வந்து அதுவே தன்னைத்தானே வந்து டிவைட் பண்ணிக்கிட்டு, அதுதான் ஹெட்டிரோதாலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 டிஃப்ரெண்ட் மைசீலியம் வந்து அட்டாச் ஆகும்போது அந்த ஹெட்டிரோதாலஸ் வந்து உருவாகும்.
அது ப்ரோட்டூர்பன்ஸ் ஒரு மொட்டு மாதிரி உருவாகும். அது ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகும்னா ப்ரோகேமெட்டேஞ்சியா அப்படிங்கிறது உருவாகும். அது கோஇனோகேமெட்ஸ் உருவாக்கும். லாஸ்ட்டாக யங் ஜைகோஸ்போர் உருவாகும். அப்புறம் ஜைகோஸ்போர் அதுதான் யங் செல். ஸோ இதுவும் வந்து மெச்சூர்ட் ஆகும்போது அது உங்களுக்கு திரும்ப ரீப்ரொடக்ஷனுக்கு உருவாகும். ஸோ இதுதான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ரைசோபஸ். ஸோ இந்த மாதிரி வேறு என்ன மைக்ரோ ஆர்கானிசம் ஸ்பெசிஃபிக்காக அதோட மார்ஃபாலஜி எது வேணுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.